Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273. பாமக விவகாரத்தில் தடையை நீக்க தற்போது மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சுரேஷ் வணக்கம். பாமகவின் பெயர், சின்னம், கொடியை பயன்படுத்துவதற்கு அன்புமணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். ராமதாஸ் தாக்கல் செய்திருந்த இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அன்புமணியும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதே போல இந்த வழக்கில் தன்னை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில தன்னுடைய மனு மீது முடிவெடுக்காததுனால உரிமையியல் நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வடிவேல் ராவணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தாக்கல் செய்திருந்த அந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழல்ல உரிமையியல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட அந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ராமதாஸ் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அன்புமணி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கட்சியினுடைய தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கடிதம் அனுப்பியிருக்கிறது. கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியிருக்கிறது என்று குறிப்பிட்டார். ஏப்ரல் 9 தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் 2 வேட்பாளர்கள் இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில ஒரு முறை தேர்தல் நடவடிக்கைகள் துவங்கிவிட்டால் அதில் நீதிமன்றம் அதற்கு இடையூறாக எந்த ஒரு வழக்கிலும் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றமே தெரிவித்திருக்கிறது. அதனால் இந்த வழக்குகளை, அதாவது உரிமையியல் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து வழக்குகளையும் தேர்தலுக்கு பிறகு தள்ளி வைக்க உத்தரவிட வேண்டும் என்று வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உரிமையியல் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும்? அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? ராமதாஸ் எப்படி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? தேர்தல் நடத்தப்பட்டதா என சரமாரியாக நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு ராமதாஸ் தரப்பில் ராமதாஸ் முறையாக கட்சியினுடைய பொதுக்குழுவில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பிரதான வழக்குல தன்னை இணைக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவுக்கு பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறோம். இது ஒரு உள்கட்சி பிரச்சனை, அதற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்க உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு வாதம் ராமதாஸ் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, ஏற்கனவே இந்த தேர்தல் நடவடிக்கைகள் இடையூறாக எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கில் எந்த உத்தரவு பிறப்பித்தாலும் அது தேர்தல் நடைமுறைக்கு ஒரு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமையும் என்பதனால் அதை தவிர்ப்பதற்காக உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து வழக்குகளினுடைய விசாரணைக்கும் விதிக்கப்பட்ட அந்த இடைக்கால தடையை என்பது நீக்க முடியாது. மாறாக இந்த அனைத்து வழக்குகளையும் மே 10 பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம், அதாவது தேர்தலுக்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை எடுத்துக்கொள்ளலாம் என்று உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442277273.